விஜய் சேதுபதி நான் சொல்லணும்னா ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, என்னை அவருக்கு பெரிய பழக்கம் இல்லை. நான் அவர் கூட வேலை பார்த்ததோ அவர் படங்களில் ஒர்க் பண்ணதும் கிடையாது. நான் அதுக்கு முன்னாடி பார்த்ததும் கிடையாது. நான் கனடாவில் வந்து ஒரு படத்துக்கு போயிட்டு வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பார்த்தேன். மணிகண்டன் டைரக்ஷனில் காற்று அப்படின்னு வேண்டு அப்படின்னு ஒரு படம். அந்த படத்தில் ஒரே ஆர்டிஸ்ட் தான் போலீஸ்காரனா. அப்போ முன்னாடி அவங்க ஷார்ட் ஃபிலிம் பண்ணி ட்ரை பண்ணிட்டு இருக்க பார்த்தது. அந்த ஒரே கேரக்டர் 20 நிமிஷம் அந்த படத்தை வந்து அப்படி தூக்கி நிப்பாட்டிருப்பார். ஒரு குணத்துக்கு பக்கத்தில் காவக்காக்கிற ஒரு போலீஸ்காரன். அந்த காவக்காக்கிற போலீஸ் பேச்சு துணைக்கு கூட யாரும் கிடையாது. போனால் வந்து நடுவில் எங்கேயோ ஒரு மைதானத்தில் ஒரு மரத்தில் தொங்கிட்டு இருக்கும். அந்த மரத்தில் பணமாத்தவங்க நடிகர் வந்து பாபி சிங், அது வேறு விஷயம். ஆனால் கீழே உட்காந்து காவல் காத்துட்டு ஃபோன் வசதி கிடையாது, ஃபோன் இல்லை, ஃபோன் சார்ஜ் போயிடும், சிகரெட்டு பற்ற வைக்க கூட நெருப்பு குச்சி கிடையாது. அந்த ஒரு கேரக்டரை பிரமாதமாக பண்ணியிருந்தான். ஒரு மிகச்சிறந்த நடிகன். அதை அன்னைக்கு பார்த்துட்டு வந்துட்டு எனக்கு தூக்கம் போச்சு. அப்புறம் அந்த படத்துக்கு மட்டும் எல்லா விருதுமே அந்த விண்டு படத்துக்கு கொடுத்துட்டு இங்கே வந்ததுக்கப்புறம் அவங்க யூனிட்லாம் வந்து என்னை பார்த்தாங்க. அப்போ இருந்து இப்போ வரைக்கும் எப்போ ஃபோன் பண்ணாலும் சரி, அந்த ஃபோனை அடுத்த நிமிஷம், சார் சொல்லுங்கள் சார், இவ்வளவு வளர்ந்துட்டாரு, இன்னைக்கு இவ்வளோ ஒரு இடத்துக்கு வந்துட்டாரு, இவ்வளோ இடத்துக்கு வந்து இவ்வளவு படங்கள் இன்னும் 2 வருஷத்துக்கு படம் ஃபுல்லாக இருக்குது. ஆனால் இப்போ ஃபோன் பண்ணால் கூட, சார் சொல்லுங்கள் சார் பாரு, இல்லை விஜய் பார்க்கணும்னா எங்கே சார் இருக்கீங்க, ஆஃபீஸ் நான் வரேன் சார். இதுவரை என்னுடைய அலுவலகத்திற்கு 4 முறை அவரே தான் வந்திருக்காரு. இல்லை விஜய் நான் வரேன்னு சொன்னால் கூட, இல்லை சார் நீ பெரிய டைரக்டர் சார், நான் வரேன் சார், என்னோட வந்து இந்த கதை கேட்கல பண்ணுறோம் பண்ணலை, அது அடுத்த விஷயம். ஆனால் ஒரு டைரக்டரை மதிக்க தெரிஞ்சு நான் வர்றேன் சார் உங்கள் அலுவலகத்துக்குன்னு வர்றது, அந்த குணம் இருக்குல்ல, கிரேட். நீங்கள் வந்து எங்கேயோ போயிடும். அதே போல் தனுஷ், நான் பிரமிச்சு பார்க்குற ஒரு நடிகர். தமிழ் சினிமா மட்டும் இல்லைங்க, இந்திய சினிமாவிலேயே தனுஷ் மாதிரி ஒரு நடிகரை நம்ம பார்க்கவே முடியாது. அவர் மாதிரி அந்த கேரக்டருக்குள்ளே இன்வால்வ் ஆகிற விதம், அந்த கேரக்டர் தன்னை டெடிகேட் பண்ணிக்கிறது, உள்ளுக்குள்ளே வந்து எங்கே இருந்து நீ உங்கள் அப்பாவுக்கு இப்படி பிறந்தேன்னே தெரியல தனுஷ். நல்லா ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு, முதல் படம் பார்த்தோன்னா நம்ம 2 பேரும் பேசியிருக்கோம். அன்னையிலேருந்து இன்னைக்கு உங்களோட வெற்றி வந்து இல்லை மிக பயங்கரமாக இருக்கும். நீ ஹிந்தி படம் முடிச்சிருக்கீங்க நிறையா, இப்போ பண்ணிகிட்டு இருக்கீங்க. இன்னும் உங்களை தேடி பல சினிமாக்கள் பல ஊர்லேருந்து வரும். ஏன்னா உங்களை போகிற நடிகர் தான் உலக சினிமா தேடிட்டு இருக்கு. உலக சினிமாவில் பெயர் பெற்ற அத்தனை பெரிய நடிகர்களும் ஆக்ஷன் ஹீரோவில் ஒரு சிறந்த நடிகரை தான் தேடிட்டு இருக்கு. உங்களை வந்து இந்த உலக சினிமா அடையாளம் காணும். மஜிதே போன்ற டைரக்டரோட படங்கள்லாம் நீங்கள் நடிக்கணும். ஏன்னா மிகப்பெரிய விஷயமா இருக்கும். ஏன்னா உங்களோட திறமை அப்படி. ஸோ நீங்கள் 3 பேர் இந்த விழாவில் வந்து உட்காந்து எங்கள் டைரக்டரோட பாடல் கேசட்டை வெளியிடுறது வந்து ரொம்ப பெருமையான விஷயம். வந்திருக்கிற அனைவருக்கும் நன்றி, சந்தோஷம், மகிழ்ச்சி.